ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு சரியான காற்று. சென்னையிலையும் வந்து நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தது. ஸோ சரியான புயல் அன்றைக்கு. அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ரெட்ரோ மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். மழை வந்தது ரொம்ப நல்லது. நிறைய மரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மழை வந்தது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபைனலாக நாங்கள் தியேட்டருக்கு வந்துட்டோம். ஸோ ரெட்ரோ மூவிக்கு வந்ததுனால செம்ம ஜாலி. இந்த சூறாவளியில் நம்ம சூர்யா மூவியை பார்க்க வரோன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சரி, மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பார்த்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இந்த மூவி நல்லா இருந்தது. ஸோ மூவி பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது உங்களை நான் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். என் கூட ட்ராவல் பண்ணி வாங்க. நம்ம இப்போ திருமலா மலை மேலே தான் ஏற போகிறோம். ஸோ மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு பிளானில் சரி திருமலா ஏறலான்னு சொல்லி மலைக்கு போயிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஒரு கஷ்டமாக இருந்தது. என்னென்னா மரங்கள் எல்லாமே ட்ரையாக இருந்தது. இதுக்கு கண்டிப்பாக மழை வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா கல் கீழே விழுந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மலையில் ஏறும்போது ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுப்பீங்க. எல்லாருக்குமே உள்ள ஒரு ஜாலி மூமெண்ட்டு தான். ஸோ நானுமே அதை என்ஜாய் பண்ணேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நல்ல கிளிட்டர் மேலேருந்து யாரும் கிளிட்டர் போட்டது மாதிரி ஒரு செம்ம ஜாலியாக இருந்தது. வீடியோ எடுத்திருக்கேன், ஃபோட்டோஸும் எடுத்திருக்கேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா அங்கங்கே க்ரௌடு கொஞ்சம் இருந்தது தான். நாங்கள் மேலே போயிட்டு சாமி தரிசனம் கிடைக்கல. ஸோ சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். செம்ம ஜாலியாக இருந்தது. சில்லுன்னு இருந்தது. கூடவே கொஞ்சம் ஹாட்டாகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் இறங்கி வந்துட்டுருக்கும் போது தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஒரு பிள்ளையார் டெம்பிள் வரும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா அவர் மடியில் வந்து ₹1 காயினோ 5 rupees காயினோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் உங்கள் பர்ஸில் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய கஷ்டம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணிவிட்டு போங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.